ஹே கைஸ், வெல்கம் டு ரோஷினிஸ் ஹோம் குக்கிங். இன்றைக்கி சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா பம்கின் பரோட்டா. பம்கின் எல்லோ பூசணிக்காய் இருக்கும்ல, அதை வச்சு சூப்பரான ஒரு பரோட்டா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் நல்லா உருகினதுக்கப்புறமா கட் பண்ணி எல்லோ பம்கினை சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 கப் அளவுக்கு மஞ்சள் பூசணிக்காய் எடுத்திருக்கேன். கட் பண்ணி தோல் சீவி சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக சால்ட், கொஞ்சமாக மிளகுத்தூள் வேணும்னா போட்டுக்கோங்க. இல்லைனா மிளகுத்தூள் வேண்டாம், உங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கலனா விட்டுடுங்க. கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வதங்கணும். ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. ஒரு 80% நம்ம வேகினா போதும். நம்ம திருப்பி மாவோட சப்பாத்தி பிசைஞ்சு சுட்டு எடுக்க போகிறதுனால கொஞ்சமாக சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வந்தால் போதும். அதுக்கடுத்தது அது மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஏன்னா மாவு பிசைகிறதுக்காக நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைக்கணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் 1 கப் பம்கின்கே கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துருந்தேன். ஏன்னா அது ஆல்ரெடி கொஞ்சம் வெந்துருச்சு. இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிறதுக்கு 2 கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் எண்ணெய், இதெல்லாம் சேர்த்து முதல்ல நல்லா பிசைஞ்சிக்கோங்க. எல்லாம் ஒன்றா நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பம்கின் பியூரி, நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மஞ்சள் பூசணிக்காய் பேஸ்ட்டு, அதை சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. இப்போ நல்லா மாவு பிசைஞ்சதுக்கப்புறமா மறுபடியும் வந்து பராத்தாவுக்கு வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். அதனால் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இன்னும் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. எண்ணெய் சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷமாவது பிசையணும். அப்போ தான் வந்து சாஃப்டாக வரும். இல்லை நீங்கள் எடுத்துருக்க மாவு பொறுத்திருக்கு. நான் 2 கப் அளவு எடுத்திருக்கேன். அதனால் வந்து எனக்கு பிசைகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா ஒரு துணியோ இல்லை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். 10 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகி சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம வழக்கம் போல் எப்போதுமே சப்பாத்தி செய்கிற மாதிரி கொஞ்சம் உருட்டிக்கலாம். இதை விட சப்பாத்திக்கோட கொஞ்சம் பெரிய சைஸ் உருட்டிக்கலாம். ரொம்ப மெல்லிசாக தேய்க்காம கொஞ்சம் திக்காக தேய்க்கணும். அப்போ தான் வந்து பரோட்டா வரும். இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு வேணுங்கிற அளவுக்கு கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நான் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். கோதுமை மாவு சேர்த்து நல்லா திரட்டிக்கோங்க. நான் சொல்கிற மாதிரி ரொம்ப மெல்லிசாக திரட்டிடக்கூடாது, கொஞ்சம் திக்காக திரட்டணும். இந்த மாதிரி திரட்டிக்கோங்க. அவ்வளோதான். நான் இந்த மாதிரி திரட்டினதுக்கப்புறமா சூடான தோசைக்கல்ல எண்ணெயோ நெய்யோ சேர்த்து 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான பம்கின் பரோட்டா ரெசிபி ரெடி. இதுவும் ஒரே மாதிரி நார்மலாக சப்பாத்தி கோதுமை மாவில் சாப்பிட்றத விட இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். நார்மலாகவே சப்பாத்தி ரொம்ப ஹெல்த்தி, ஏன்னா கோதுமை மாவு செய்கிறதில்ல. இந்த மாதிரி காய்கறி வேக வச்சு ஆட் பண்ணி சாப்பிடும்போது இன்னும் ஹெல்த்தியும் கூட, அதே சமயம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஒரே மாதிரி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்டா டேஸ்ட் நல்லாயிருக்கும். பம்கின் மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்வீட் பொட்டேட்டோ கூட ஆட் பண்ணி சாப்பிட்லாம். இல்லை இதே ரெசிப்பியில் நம்ம ஆலு பரோட்டா ஸ்டஃபிங் உள்ள வைப்போல், அதே கூட ஸ்டஃப் பண்ணி பம்கின் ஆலு பரோட்டா கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் அந்த ரெசிப்பியும் சீக்கிரமாக ட்ரை பண்ணி அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதான், பேசிக்கிட்டே பம்கின் பரோட்டா ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. 2 பக்கமும் நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதோட நீங்கள் வந்து ஆலு குருமா ஆர் பன்னீர் கிரேவி, மஷ்ரூம் கிரேவி எது வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.